ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். ஜூலை 28th என்னோட ஃப்ரைடேக்கான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டே என்னெல்லாம் குக் பண்ண அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மழை கண்டினியூஸாக இருக்குது மும்பையில், நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இஞ்சி பால் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியை கொஞ்சம் துருவி அது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு அதை கொதிக்க விட்டுருக்கேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் இன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணலான்னு பிளான். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு. நான் எப்போதும் சேமியாவை ஃபஸ்ட்டு குக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை உப்புமாவை கலரி விடுவேன். நிறைய பேர் தண்ணி ஊற்றி அது மேலே சேமியா கொட்டி வேக வைப்பாங்க. எனக்கு அப்படி கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு அது வறுப்பட்டதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பெருங்காய பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி மிளகு பால் பண்ணுறதுக்கு இஞ்சி மிளகு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ இதுக்கு நடுவில் என்னோடய க்ராசரிஸ் எல்லாம் அதோட பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா சைட் பை சைட் கிடைக்கிற கேப்பில் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா சேமியா, ரோஸ்டட் சேமியா தான். இது சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 minutes விட்டேன்னா அது அழகாக குக் ஆகிடும். அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அது கூட இதை கொட்டி கிளறிடுவேன். பொண்ணுக்கு பனம் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இந்த இஞ்சி பாலையும் அதில் ஆற்றி கொடுத்தேன். இது இந்த வெதருக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அவங்கள வார்மாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி ஆக்சுவலி தேர்ஸ்டே ஸ்கூல் ஹாலிடேவாக இருந்தது. ரெட் அலர்ட் இருந்ததுனால பாம்பேயில் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவாக இருந்தது. பட் ஃப்ரைடே ஸ்கூல் இருக்குது, அதனால் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கா. ஸோ காலையில் இது சூடாக குடிச்சிட்டு போனான்னா அவளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ரவையும் சேர்த்து போட்டு சேமியா உப்புமா பண்ணலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ரவை தனியாக குக் பண்ணிவிட்டு சேமியா மாதிரி சேர்க்க முடியாது. அது தண்ணியில் தான் குக் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வறுத்த ரவையை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கடாயில் வறுத்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு அந்த ரவையை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் கீ ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்துட்ருக்கேன். அதே நான்ஸ்டிக்கில் பண்ணிடலான்னு ஐடியா. பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. சேமியா உப்புமா கொஞ்சமாக மேலே ஊறுகாவோட அந்த ஆயில் போட்டிருக்கேன். சட்னி எதுவும் பண்ணல. ஏன்னா ஆனஸ்ட்லி கோகனட் சட்னி அவளுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்காக அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் விட்டாச்சு. இந்த ரைஸ் சோனா மசூரியோட ப்ரௌன் ரைஸ் கிலோ 95 போட்டிருக்கு. பட் 75 தான் ஆஃப்டர் ஆஃபர். 2 கிலோ ரைஸ் வாங்குவேன். இது ஹஸ்பண்ட்க்கு மாத்திரம்தான், நானும் எப்போயாவது கொஞ்சம் எடுத்துப்பேன். ப்ரௌன் ரைஸ் ரொம்பவும் சேர்த்துக்கக்கூடாதுன்றாங்க. அதில் ஆர்சனிக்னு ஒரு கெமிக்கல் இருக்குன்றாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதில் கொஞ்சம் ரோஸ் மில்கோட எசன்ஸ் சேர்க்குறேன். கேசரியில் கொஞ்சம் அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அஸ்பாரகஸ்னு ஒரு வெஜிடபிள், ரூட் வெஜிடபிள். இது தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது இது தமிழில். இது வாங்கிட்டு ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு இமீடியட்டாக எடுத்துகிட்டு அது ரொம்ப வேக விடாமல் அதை ஜஸ்ட்டு சாட்டே பண்ணோம், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் வெஜிடபிள். அதை தான் இன்றைக்கி ஸ்டர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு தால் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் இதை குக் பண்ணாங்க லாஸ்ட்டு சாட்டர்டேவோ சண்டேவோ. என்னோடய ஃபுல் டே குக்கிங் வீலாகில் இருக்குது. அவங்க அன்றைக்கி ஃபுல் டே குக்கிங் பண்ணாங்க, அதில் இந்த தாலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஐடியாவில் வச்சுக்கிட்டு சரி இன்றைக்கி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனா தாலை ஊற போட்டு அதை வேக வச்சு அது கூட கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதங்க விட்டுருக்கேன். இந்த அஸ்பாரகஸை ஸ்டர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா கொஞ்சமாக பட்டர், அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாப்பொடி, அதுதான் இதோட சாஸ். அது கூட வேக வச்சு இந்த அஸ்பாரகஸ் கூட கொஞ்சம் கேரட்டும் நான் சேர்த்துருக்கேன், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு. ஜஸ்ட்டு சாட்டே பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இது மாத்திரமே ஒரு ஃபுல் மீலாக எடுத்துப்பாங்க. அஸ்பாரகஸ் கூட எதர் மீட் சாப்பிட்றவங்க ஒரு வித் மீட், ஆர் வெஜிடேரியன்ஸ் வித் சம் ப்ரோட்டீன்ஸ் லைக் டோஃபு ஆர் பன்னீர், காட்டேஜ் சீஸை வச்சு அலாங் வித் மேஷ்டு ஆலூஸோட தில் ஹாவ் தேர் மீல். ரைஸ் சாப்பிடாதவங்க, அவங்க மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி சாப்பிட்ற வெஜிடபிள் அது. இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு தெரியல இது அவ்வளோவா இருக்கான அஸ்பாரகஸ். பட் கூகுள் சொல்லுது அதோட பேர் தண்ணீர் விட்டான்ட்டு. பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் குக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அது கூட இந்த சனா தால், ராஜஸ்தானி சனா தால். இந்த சனா தால் எப்படி ஃபினிஷ் பண்ணேன்னா வெங்காயம், தக்காளி, கஸ்தூரி மேத்தி, உப்பு, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வேக வச்சு இந்த தால், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதோட ஃபுல் ரெசிபி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் சண்டேயோட ஃபுல் டே குக்கிங் வீலாகில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நானும்
கவர் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஆல் இந்த வீடியோவில். இது கூட இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அஸ்பாரகஸ் பட்டரி லெமனி ஃப்ளேவரோட இது இருக்கும். இது ஜஸ்ட்டு பாஸ்மதி ரைஸோட வித் சம் கிரேவியோட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தால் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இட்ஸ் அ வெரி ரிச் மீல். இது பார்க்க போனீங்கன்னா சனாவில் ப்ரோட்டீன் இருக்குது, ரைஸில் கார்ப்ஸ் இருக்குது. இது என்னோடய பிளேட்டு, ரைஸ் பிளேட். ஹஸ்பண்ட்க்கு எப்படி சர்வ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பாரகஸ், கேரட், அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பவுலில் ஒரு சாலட் கொடுத்துருந்தேன். பர்பிள் கேபேஜ், ஆனியன்ஸ் அதெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கேசரி, அதுக்கப்புறம் சனா தால், ஒரு சின்ன கப்பில் பாஸ்மதி ரைஸ். பிகாஸ் நம்மளாம் சாப்பிடும்போது பாஸ்மதி அவங்களுக்கு கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. அதனால் பாஸ்மதி, கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ், பட்டர் மில்க். இதுதான் அவங்களோட லன்ச். ஒரு தங்களுக்கு ஒரு விதமான லன்ச் அவங்களோட நீட்ஸை பொறுத்து. சரி, பொண்ணுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி எதாவது கலர்ஃபுல்லாக கொடுத்தா கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவா. பர்பிள் கேபேஜ் கூட சீஸ் போட்டு கொஞ்சம் ஒரிகானோ போட்டு மேலே மைனீஸ் போட்டு கொடுத்தேன். ஷீ இஸ் ஹாப்பி டு ஈட். பட் சீஸ் டூ மச் நல்லதில்லை டயபெட்டிக்கு. ஈவினிங் ஸ்நாக் ஹஸ்பண்ட்க்கு என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளெயின் ப்ரெட்டில் ஒரு மின்ட்டு சட்னி ஒன்று அரைச்சேன். அந்த மின்ட்டு சட்னி எப்படின்னா வேர்க்கடலை, மின்ட், ஒரு பூண்டு பல், சீரகம், உப்பு, தயிர், கொஞ்சமாக இஞ்சி, இதை வச்சு அரைச்சி அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட கியூக்கம்பர் அண்ட் டொமேட்டோஸ் வச்சு கொடுத்தேன். இதுதான் ஹஸ்பண்டோட ஹெல்தி சாண்ட்விச், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. நைட்டு டின்னர் சீன் பார்த்தீங்கன்னா பனானா ஸ்டெம் பிக் பாஸ்கெட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வச்சு சவுத் இண்டியன் பண்ணலாம். சரி, ஒய் நாட் ட்ரை ஒரு சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் இருந்தது, அந்த கலர்ஃபுல் கேபேஜ் எல்லாமும் இருந்தது. சரி, இதையும் கூட போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது, பர்பிள் கேபேஜ் அண்ட் கேரட் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூட குக் பண்ணி வச்சுருந்த காலையில் குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகரும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால், இல்லைனா கொத்தமல்லி தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன், போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வாழைத்தண்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதான் நைட்டு டின்னர். ஃப்ரைடே குக்கிங் ஃபுல் டே விலாக் பார்த்துருப்பீங்க. ஐடியாஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். பை.